ஸ்ரீ பிரம்ம சம்ஹிதை முதல் வச்சனத்தின் விளக்கத்தின் 12ஆம் பகுதி. பரம பிரம்மமே இடையனாகும். இது சாஸ்திர கூற்றுக்கள் எங்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பரம பிரம்மத்துவத்தை நிலைநாட்டுகின்றன. இங்கே மூல ஸ்லோகத்தை குறித்தே விளக்கம் அளிக்கப்படுகிறது. அதன்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தமது பெயர், உருவம் மற்றும் குணங்களுடன் கடவுளாவார். கடவுள் என்றால் அனைவரையும் கட்டுப்படுத்துபவர் மற்றும் சர்வ வல்லமை படைத்தவர் என்று பொருள். இந்த சூழலில் பிருகத் கௌதமி தந்திரம் கிருஷ்ணர் என்ற சொல்லுக்கு மற்றொரு பொருளை பின்வருமாறு அளிக்கிறது. அல்லது அது அசையும் மற்றும் அசையா பொருட்கள் என முழு உலகத்தையும் இழுத்து செல்லக்கூடும். எனவே பரமபுருஷ பகவான் தமது கால வடிவத்தில் கிருஷ்ணர் என அறியப்படுகிறார். அதாவது அசையும் மற்றும் அசையா அனைத்து உயிரினங்களையும் காலத்தின் வடிவில் ஈர்க்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்று அழைக்கப்படுகிறார். காலயதி நியயதி சர்வமிதி ஹிகால சப்தார்த்தக. அதாவது காலத்தின் வடிவத்தில் அனைத்தையும் ஒழுங்குபடுத்துபவர்களே காலம். ஸ்ரீமத் பாகவதத்தின் 3வது ஸ்கந்தத்தில் பரம பாகவதரான ஸ்ரீ உத்தவர் இந்த தீர்மானத்தை கொண்டுள்ளார். அவர் 3 உலகங்களுக்கும் அதிபதி மற்றும் சமத்துவத்தில் தன்னிறைவு பெற்றவர். காணிக்கைகளை எடுத்து சென்ற உலகங்களின் நெடுங்கால ஆட்சியாளர்களின் பாத பீடம் கிரீடங்களால் முடிசூட்டப்பட்டது. ஸ்ரீமத் பாகவதத்தில் உள்ளது. அவரே முழுமையானவர், உடைபடாதவர், எவரையும் போன்றவர் அல்லர், அல்லது அவர்களை விட மேலானவர். 3 உலகங்களுக்கும் அதிபதி. தனது லக்ஷ்மி ராஜ்யத்தால் அவர் பூரணமானவர். நித்திய உலகங்களில் காவலர்கள் கூட கோடிக்கணக்கான தலைகளுடன் அவரது தாமரை திருவடிகளில் வணங்குகிறார்கள். இது ஸ்ரீ கீதையிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதாவது நானே கிருஷ்ணன் இந்த முழு உலகத்தையும் என் ஒரு பகுதியால் தாங்குகிறேன். தாவணியிலும் இதுவே கூறப்பட்டுள்ளது. ஏகோவசி ஸ்வர்கஹ கிருஷ்ண இத்யஹ. அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒருவரே. அவர் அனைத்தையும் அடக்குகிறார். அவர் எல்லாம் அறிந்தவர் மற்றும் அனைவராலும் வணங்கப்படுகிறார். அத்தகைய தெய்வங்கள் பரமக பர, அதாவது மிகவும் மேன்மையான மா லக்ஷ்மி போன்ற சக்தி கூட்டத்தினர் ஆவர். அவர்களே கடவுள், அதாவது சிறந்த லக்ஷ்மி, அதாவது எந்நாளும் தேவி ஸ்ரீ ராதையுடன் இருக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆவார். ஸ்ரீமத் பாகவதத்தில் குறிப்பிட்டுள்ளபடி ரேமே ரம்பிர் நிஜகம சம்ப்ளுதக. அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது ஸ்ரீ லக்ஷ்மி, ஸ்ரீமதி ராதிகா ராணி மற்றும் பிற கோபிகைகளுடன் மகிழ்ந்தார். மேலும் நயம் ஸ்ரீயோங்க உன்னிந்ததக ரதேக பிரசூதக. அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடன் கோபிகைகளுக்கு ஆச லீலையில் அடையப்பட்ட செல்வத்தை தேவி ருக்மிணி மற்றும் சத்யபாமா போன்ற துவாரகையின் அரசிகளும் வைகுந்தத்தின் லக்ஷ்மியும் தேவலோகத்தின் லக்ஷ்மியும் அடையவில்லை. தேவலோக தேவியர்களை குறித்து என்ன? மேலும் ஸ்ரீமத் பாகவதத்தில் தத்ர நிதிஷூஷு தபிர் பகவான் தேவகி சூதக. அதாவது தேவகியின் பகவானான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த கோபியர்களிடையே மிகவும் அழகானவராக தோன்றினார். அதே நூலில் மேலும் கூறப்படும் ஸ்ரீயக என்பது காந்தாய கண்டக பரமபுருஷக. அதாவது கோலோக பிருந்தாவனத்தின் பரம புருஷோத்தமரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே ஒரே கண்டம். கோபி வடிவில் உள்ள லக்ஷ்மிகள் அவருடைய கண்டங்களே. தபானிகில் கிருஷ்ணோ வை பரமம் தேவதம். அதாவது கிருஷ்ணரே ஒரே பரம தெய்வம். ஆகவே ஸ்ரீ கிருஷ்ணரை பரம்பொருளாக இருப்பது போலவே அவரே மூல பொருளாகவும் இருக்கிறார். ஸ்ரீமத் பாகவதத்தின் 10வது காண்டத்தில் கூறப்பட்டுள்ளபடி வெல்ல முடியாத ஜராசந்தனின் பேச்சை கேட்டதும் குரங்கு அரசனை குறித்து தியானித்தது. இன்று உத்தவர் குறிப்பிட்ட இதே அர்த்தம்தான் இது ஸ்ரீமத் பாகவதத்தில் உள்ளது. இது ஸ்ரீ பிரம்ம சம்ஹிதையின் முதல் வச்சனத்தின்
விளக்கத்தின் 12ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.